ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேன் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் UTI-PSC லாகினில் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மெயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேன் கார்டு வந்துருச்சு. ஆனால் ஃபிசிக்கல் கார்டு 10 days மேலே ஆகியும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வராததுனால ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுடைய பேன் கார்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்டஸில் வந்துருச்சு. அப்படி ரிட்டர்ன் ஆன பேன் கார்டு எப்படி நம்ம திரும்ப வாங்குறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்காக வேண்டி UTI ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி பேசணும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நீங்களே கேளுங்க. तो मैं आपको बताना चाहूँगा इसके विरुद्ध, अगर यही सेम फिजिकल पैन कार्ड आपको आपके रजिस्टर्ड रेसिडेंशियल एड्रेस पर दोबारा प्राप्त करना है तो इसके विरुद्ध आपको एक एप्लीकेशन लेटर लिखकर UTI को मेल करना होगा। A4 साइज पर आपको लिखना है टू द मैनेजर ऑफ UTIITSL। और उसके नीचे आपको सब्जेक्ट लिखना है RUD रीडिस्पैच। उसके नीचे जो है आपको आपका एप्लीकेशन कूपन नंबर मेंशन करना है। उसके नीचे जो है आपको जो प्रॉब्लम है वो डिटेल में मेंशन कर उसके नीचे जो है आपको RUD रजिस्ट्रेशन नंबर लिखना है जो कि है 6435398। RUD डेट लिखना है और आपको RUD स्टेट मेंशन करना है जो कि है मुंबई। ठीक है, उसके नीचे आपको ने जो एप्लीकेशन फॉर्म पे जो एड्रेस दिया था वो सेम एड्रेस विद पिन कोड मेंशन करना है। उसके नीचे एप्लीकेंट का सिग्नेचर डालकर उस लेटर को स्कैन कर PDF में कन्वर्ट कर UTI को मेल करना है। அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, A4 ஷீட்டில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். அதில் 2 அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டு தி மேனேஜர் ஆஃப் UTI-ITSL அப்படின்னு சொல்லி எழுதி சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேன் கார்டு ரீடிஸ்பேச் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய கன்சர்ன் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்கள். அதில் கூப்பன் நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஆதாருடைய சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு RUN என்றைக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆச்சுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த RUN டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி எந்த ஸ்டேட் அப்படிங்கிறதையும் அங்கே கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேன் கார்டில் மும்பை அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த மும்பைங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கு பிறகு கஸ்டமர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி இதை அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ID டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவே நன்றி, வணக்கம்.